ஜனங்கள் சேனைகளின் கர்த்தரை தேடாமல் இருக்கிறார்கள். ஜனங்கள் தங்களை அடிக்கிறவரிடத்தில் திரும்பாமலும் சேனைகளின் கர்த்தரை தேடாமலும் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் அவரை தேடாமல் அவரை விட்டு தூரமாய் விலகி போயிருக்கிறார்கள். இதனால் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் வந்தது. அவர்கள் எல்லா பக்கங்களிலும் நெருக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் இஸ்ரவேலை திறந்த வாயால் பட்சிக்கிறார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் மனம் திரும்பவில்லை. கர்த்தரே தங்களை அடிக்கிறார் என்பதை அவர்கள் இன்னும் உணரவில்லை. தங்களை அடிக்கிற கர்த்தரிடத்தில் அவர்கள் திரும்பாமல் இருக்கிறார்கள். சேனைகளின் கர்த்தரை தேடாமலும் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் இக்காலத்தில் தேவனை விட்டு விலகி போய் விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள். கர்த்தரை சேவியாமல் விக்கிரகங்களை சேவிக்கிறார்கள். அவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டு பண்ணுகிறார்கள். கர்த்தரும் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை. விக்கிரகங்களும் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை. விக்கிரகங்களால் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. அவை ஜீவன் இல்லாதவை. கர்த்தரோ ஜீவன் உள்ளவர். அவர் சேனைகளின் கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பி வந்தால் கர்த்தர் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பார். அவர்கள் சேனைகளின் கர்த்தரை தேடினால் அவரை மெய்யாகவே கண்டுபிடிப்பார்கள். தண்டனைக்கு காரணம்: ஜனங்கள் தங்களை அடிக்கிறவரிடத்தில் திரும்பவில்லை. சேனைகளின் கர்த்தரை தேடாமல் இருக்கிறார்கள்.